Here you go. So what we did last week, on Tuesday, we are going to continue. Uh, you remember we did this. Hi, sir. Very good evening. Good evening, ma'am. Good evening. We just started out. Okay, sir. And kind of we know this, but still I want to quickly revise this so that when we go to passive voice, we are going to really catch up. I sing a song. What is going to be number two? Easy. I am singing a song. Very good. I have sung A song. song. Very nice. Very nice. I have been singing a song. Only these four you have to remember. Other things we can easily derive. Very good. I have been singing a song. அது அந்த ஃப்ளோ மட்டும் ஃபாஸ்ட்டாக வர மாட்டேங்குதுன்னு வச்சுங்களேன். ரொம்ப யோசிச்சு நாங்கள் பார்க்காம அது சொன்னோம். அதுல பிராக்டிஸ் பண்ண வந்துடும். இப்ப நம்மளே நிறைய பிராக்டிஸ் பண்றோம். அவுட் சைட் த கிளாஸ் கொஞ்சம் மென்டலா நீங்க ரன் த்ரூ பண்ண போதும். ஒரு ட்ரை ரன் கொடுத்தாலே போதும். When you do the That's dry where, sir, that's where we were having a break. Like, okay, what should come here? Okay, we were thinking and then we were putting in there. now close. I am going to close this. Now you do the number 5. I sang a song. I sang a song. I was Was singing a song. Very good. I had sang a song. I had a couple of sang varadilla. It has to be sung. It has Sung. to be sung. I had been I had singing a been song. singing a song. I had a couple of B3 தான் வரும். So been வருது. Will sing a song. Very good. Will be singing a song. Will have sung a song. Will have been singing a song. Will have been singing a song. Look at this here. You are pretty much thorough with the material only, and the speed தான் வரணும் அவ்வளவுதான். The had அப்புறம் you said that's a minor blip தான் அது. We should be able to do this here. Look at this. இப்ப இதோட சேர்ந்து passive voice when you learn, it becomes so easy. Then you can practice more. You can individually think through this. Look at this. I sing a song. இங்க a song வருது. ரைட். ஸோ ரொம்ப குயிக்காக ஒரு 10 செகண்ட்ஸில் சொல்கிறேன். இது இப்போ ஆக்டிவ் வாய்ஸுக்கும் பேசிவ் வாய்ஸுக்கும் வித்தியாசம் தெரியும். ஏன் அதோட மீனிங் சேமாக இருக்குமா மாறி இருக்குமா? ஆக்டிவ் வாய்ஸுக்கும் பேசிவ் வாய்ஸுக்கும் மீனிங் மாறி இருக்கும். மீனிங் மாறுங்கிறீங்களா? மீனிங் வந்து மீனிங் மாறாது, பட் அந்த சென்டென்ஸ் எல்லாமே மாறும். சப்ஜெக்ட் மாறும், ஆப்ஜெக்ட் மாறும், வேர்பு மாறும். மூணுமே மாறிடும். ஆனா மீனிங் மாறாது. இது சொல்றது புரியுதுங்களா? எஸ் சாங்கிறது சிங் பை மீ, அந்த ஐ வந்து மீயா மாறிடும். சோ பை மீயா மாறுது இல்லையா? இப்ப சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா மாறுது, ஆப்ஜெக்ட் மாறு, ஒரு ஸ்ட்ரக்சர் தான் மாறுது, மீனிங் மாறல. இப்ப நான் சொல்றேன், நான் ஒரு பாடல் பாடுகிறேன், என்னால் ஒரு பாடல் பாடப்படுகிறது. மீனிங் ஒண்ணுதானே. ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்வினை செயற்பாட்டு வினைன்னு அது வச்சிருக்காங்க. ஆனா மீனிங் ஒன்னா இருக்கு. மீனிங் ஒன்னாகிறதுக்கு என்ன பண்ணணும்? சப்ஜெக்டை மாத்தணும், ஆப்ஜெக்டை மாத்தணும், வேர்பை மாத்தணும், எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா மாத்திடணும். மீனிங்கை மட்டும் மாத்தாம. பட் ஏதோ ஒண்ணுத்த மாத்தி ஒண்ணுத்த மாத்தாம விட்டோம்னாக்கா மீனிங் மாறிடும். ஸோ இப்போ ஒரு கேள்வி வரலாம், ரெண்டும் ஒன்னா இருக்குங்கிறப்ப எதுக்காக ரெண்டு வேணும்? அது ரெண்டுமே ஒரே மீனிங்கிறப்ப எதுக்காக ரெண்டு வேணுங்கிற ஒரு கேள்வி வரும். இது எதுக்காக அப்படிங்கிறதுக்கு ஐ சிங் அ சாங், எ சாங் இஸ் சங் பை மீ அப்படின்னு வருது. இங்க சப்ஜெக்ட் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு. ரைட். இங்க சப்ஜெக்ட் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப
நீங்க வந்து ரொம்ப ஒண்ணுமே பெருசா தெரியாது. ஆனா இப்ப பாருங்க, நான் இப்படி சொல்றேன். ஏதோ ஒண்ணு காண போச்சு. யாரோ எடுத்துட்டாங்க. ஆனா யார் எடுத்தாங்கன்னு தெரியல. மை பர்ஸ் காண போயிடுச்சுங்கிறோம். பர்ஸ் காண போயிடுச்சுன்னு. இப்ப பாருங்க, இஸ் ஸ்டோலன் ஸ்டோலன். அப்படின்னு நிப்பாட்டிடலாம். பை சம்மன்னு நம்ம சொல்றது இல்ல. காண போச்சுன்னு தான் சொல்லுவோம். தொலைஞ்சிருச்சு, யாரோ திருடிட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த யாரோங்கிற வார்த்தை இஸ் ஸ்டோலன் பை சம்மன். சம்மன். இப்ப என்னன்னா இதை கட் பண்ணிடுவாங்க. பை சம்மனை கட் பண்ணிடுவாங்க. நமக்கு யாரு ஆப்ஜெக்ட்னு தெரியாதப்ப, இங்க சப்ஜெக்ட் மை பர்ஸ், ஆப்ஜெக்ட் பை சம்மன், ஆப்ஜெக்ட் யாருன்னு தெரியாதப்ப பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ரைட். அப்புறம் இன்னொன்னு, ஆப்ஜெக்ட் கம்ப்ளீட்டா தெரிஞ்சப்ப 100% பாருங்க, மை ஹவுஸ் இஸ் பெயிண்டட். என்னோட வீட்டை வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க. யார் அடிப்பா? பெயிண்டர் தான் அடிப்பார். பெயிண்டர். ஆமா. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 100% ஆப்ஜெக்ட் தெரியறப்பையும் பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, தெரியாதப்பையும் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப பாருங்க, the man was arrested by police. போலீஸ்ன்னு போலீஸ் மட்டுமே தான் அரெஸ்ட் பண்ண முடியும், வேற யாருமே அரெஸ்ட் பண்ண முடியாது. அப்ப 100% தெரியறப்ப அதை விட்டுருவாங்க. ஸ்ட்ரெயிட்டா பாசிவ் வாய்ஸ் போய் ஆப்ஜெக்டை கட் பண்ணுவாங்க. ஓகே. இந்த காரணங்களுக்காக தான் பாசிவ் வாய்ஸ் யூஸ் ஆகுது. நமக்கு ஒண்ணுமே தெரியாதப்ப ஆப்ஜெக்ட பாசிவ் வாய்ஸ், எல்லாமே கம்ப்ளீட்டா தெரிஞ்சப்ப பாசிவ் வாய்ஸ். அது வந்து மொழிக்கு வந்து ஒரு அழகியலையும் சேர்க்கும், ஒரு அழகும் கொடுக்கும். பட் அது மோர் தென் தட் ஃபங்க்ஷன் தான். ஆப்ஜெக்டை பத்தி நமக்கு என்ன மாதிரி தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டேக் கேர் ஆஃப் திஸ், லுக் அட் திஸ். இப்ப அந்த ஒரு எக்ஸாம்பிள் பாரு. ஃபர்ஸ்ட் நம்ம இதை கொண்டு வருவோம். ஃபர்ஸ்ட் இந்த எ சாங் பை மீ இங்க எப்படி வரப்போகுது அப்படின்னா, சிங் சாங் சங் சிங்கிங் சிங்ஸ்ல V3 மட்டும்தான் எல்லாத்துக்கும் வரப்போகுது. எல்லாத்துக்கும் வரப்போகுது. அது ரொம்ப ஈஸியா போயிடுது. நீங்க வேற எதுவும் ஹேண்டில் பண்ணவே வேண்டியதில்லை. ரைட். இப்ப ஐ சிங் அ சாங், நான் ஒரு பாடல் பாடுகிறேன், என்னால் ஒரு பாடல் பாடப்படுகிறது. பாருங்க, இந்த இடத்துல வந்து எல்லாமே நீங்க வந்து வாட் யூ கேன் புட் எவ்ரிவேர் சன் போட்டுக்கலாம். இந்த சப்போர்ட்டிங் வெர்ப்ல தான் மாத்தணும், வேற ஒண்ணும் இல்லை. எல்லாமே சன் தான். மெயின் வெர்ப் பொறுத்தவரைக்கும் இது மாதிரி கஷ்டம் கிடையாது. இங்க பாருங்க எவ்வளவு சேஞ்ச் வருது மெயின் வெர்ப்ல. இங்க எதுவுமே சேஞ்ச் வரல, ரொம்ப ஈஸி. ரைட். அது அந்த வகையில அது ரொம்ப ஈஸி. பாருங்க, பாடப்படுகிறது, பாடப்படுகிறது. அந்த இருக்கிறதுன்னு இருக்கு, பாடப்படுகிறது. இப்ப பாருங்க, பாடப்பட்டு பாருங்க, கொண்டு, பாடப்பட்டு கொண்டு இருக்கிறது. being sung by me. பாடப்படுகிறது, பாடப்பட்டு கொண்டு இருக்கிறது. பாடப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்ப பாருங்க, பட்டு இருக்கிறது. பாருங்க, பட்டு இருக்கிறது. அதே மாதிரி இங்கேயும் போடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டெரிவ் பண்ணிடுவோம். பாடப்பட்டு கொண்டே இருக்கிறது. has been being இப்படி போட்டு பட்டு கொண்டே இருக்கிறது. being sung by me. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த நாளை கொண்டு வருவோம். இதுல என்னன்னா, ரெண்டு பி வெர்ப் ஒன்னா வந்தாக்கா அது பொதுவா யூஸ் பண்ண மாட்டாங்க இங்கிலீஷ்ல. So we are going to make it red so that we don't use it. Okay. திருப்பி கொண்டு வருவோம். நான் ஒரு பாடல் பாடுகிறேன், என்னால் ஒரு பாடல் பாடப்படுகிறது. ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். சோ ஆக்ஷனை இங்க வந்து பின்னாடி தள்ளிடுறோம், இங்க ஆக்டரை பின்னாடி தள்ளிடுறோம், ஆக்டரை செய்யறவரை பின்னாடி தள்ளிடுறோம், இது செயலை பின்னாடி தள்ளிடுறோம். சோ செயலை முன்னாடி வைக்கிறப்ப செயற்பாட்டு வினை,
செயற்பாட்டு வினை, செயலை முன்னாடி செய்பவனை முன்னாடி வைக்கிறப்ப செய்வினை. அவ்வளவு அவ்வளவுதான். இப்ப பாருங்க, என்னால் ஒரு பாடல் பாடப்படுகிறது, நான் ஒரு பாடல் பாடிக்கொண்டு இருக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த பிஐஎன்ஜி தான் இந்த கொண்டு கொண்டேன்னு வர்றப்ப இந்த பீயிங் வரும். இங்க பாருங்க, கொண்டுக்கு இங்க பீயிங் வரும், கொண்டேக்கு பீயிங் வரும். லுக் அட் தட். பீயிங் கொண்டு இந்த பீன் வர்றப்ப இன்னும் எழுத்து நமக்கு தெரியல, இருந்து போய் அப்படின்னு. சோ கொண்டேன்னு வந்துருது. பீயிங் வந்து கொண்டே, பாடிக்கொண்டே இருக்கிறது. சோ இங்க வந்து கொண்டுதான், பாடிக்கொண்டு இருக்கிறது, பாடி இருக்கிறது, ரெண்டுத்தையும் சேர்த்து பாடிக்கொண்டே இருக்கிறது. இப்ப பார்க்கலாம். நான் ஒரு பாடல் பாடி இருக்கிறேன், என்னால் ஒரு பாடல் பாடப்பட்டிருக்கிறது. பட் அதே மாதிரி பாருங்க, அப்படியே அப்படியே பாசிவ்ல மாத்துறீங்க. நான் ஒரு பாடல் பாடிக்கொண்டே இருக்கிறேன், என்னால் ஒரு பாடல் பாடிக்கொண்டே இருக்கப்படுகிறது. இது தமிழ்ல இருக்குது, ஆங்கிலத்துல வந்து கிடையாது. இது இப்ப இது கிடையாதுங்கிறதுல இப்ப இந்த 12 வந்து 13 14 15 எகெயின் இங்க பிரசன்ட் தான் ரொம்ப முக்கியம். பிரசன்ட் தான் ரொம்ப முக்கியம். இதை வச்சு நீங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஈஸியா டெரிவ் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொன்னு, பாசிவ் வாய்ஸ்ல எல்லாமே V3 மெயின் வெர்ப் V3, நம்ம அதை கவலையே பட வேணாம். சோ பாடப்படுகிறது, பாடப்பட்டு கொண்டிருக்கிறது, பாடப்பட்டிருக்கிறது, பாடப்பட்டு கொண்டே இருக்கிறது. இங்க என்ன தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம். பாடப்படுகிறது, பாடப்பட்டிருக்கிறது, பாடப்படுகிறது, இங்க பாடப்பட்டது. அவ்வளவுதான் அவ்வளவுதான், பாடப்பட்டது. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். நம்மளோட ஃபர்ஸ்ட் 2-3 கிளாஸ் எடுத்து பார்த்தோம்னா இதே எக்ஸல்ல அது அப்படியே தமிழ்லயே பண்ணியிருப்போம். அதை நீங்க ரெஃபர் பண்ணலாம். நீங்க வந்து மென்டலா நீங்க ரெஃபர் பண்ணா போதும். பாருங்க, பாடப்படுகிறது, பாடப்பட்டது. பாருங்க, பாடப்பட்டு கொண்டிருக்கிறது, பாடப்பட்டு கொண்டிருக்கிறது, பாடப்பட்டு கொண்டிருந்தது. அவ்வளவுதான். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போதும். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள வேணா, ரெண்டாவது பார்ட்டு தான் காலம் இருக்குது. கொண்டிருக்கிறத கொண்டிருந்ததுன்னு மாதிரி. கொண்டு 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 பாடப்பட்டிருக்கிறது, பாடப்பட்டிருந்தது, பாடப்பட்டிருந்தது. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போதும். பாடப்பட்டு அப்படியே விட்டுடலாம். இருக்கிறது தான் இருந்ததுன்னு வருது, அந்த வேர்பை மட்டும் தான் மாத்துறோம். இப்ப பாருங்க, பாடப்பட்டு கொண்டே இருக்கிறது, பாடப்பட்டு கொண்டே இருந்தது, இருந்தது. அவ்வளவு தூரம் எடுத்துட்டு போய் கொண்டு போய் விட்டுணும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, பாடப்படுகிறது ஃபியூச்சர், பாடப்படும், பாடப்படும் நவ். பாடப்பட்டு கொண்டிருக்கிறது, பாடப்பட்டு கொண்டிருக்கும், பாடப்பட்டு கொண்டிருக்கும். அந்த கொண்டுங்கிறது வரணும், பிகாஸ் அந்த பீயிங் இருக்கு. வெரி குட் வெரி குட். பாடப்பட்டிருக்கிறது, பாடப்பட்டிருக்கும், பாடப்பட்டிருக்கும். அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். பாடப்பட்டிருக்கும். சூப்பர் சூப்பர் டென்ஸ் அது. பாடப்பட்டு கொண்டே இருக்கும், பாடப்பட்டு கொண்டே இருக்கும். இப்ப திருப்பி அதையே கொண்டு வருவோம். பாடப்பட்டது, பாடப்படு, பாடப்பட்டது. இப்ப பாருங்க, பாடப்பட்டு கொண்டிருந்தது, பாடப்பட்டு கொண்டிருந்தது. பாடப்பட்டு கொண்டு இருந்தது, பாடப்பட்டு கொண்டு இருந்தது. அப்படியே நீங்க பிரிச்சீங்கன்னா வந்துடும். இப்ப பாடப்பட்டிருந்தது, பாடப்பட்டு had been sung by me, had been sung. இப்ப இத நீங்க பிரிச்சீங்கன்னா, பாடப்பட்டு இருந்தது, பாடப்பட்டு இருந்தது, பட்டு இருந்தது. இங்க பாடப்பட்டு கொண்டே இருந்தது, இப்ப பாடப்பட்டு கொண்டே இருந்தது. இத நீங்க கொண்டு வர்றப்ப அந்த மீனிங் புரியும். பாடப்பட்டு கொண்டே இருந்தது, பாடப்பட்டு கொண்டே இருந்தது. ஒரே நிமிஷம்.
Sorry about that. No Yeah, problem. sure, sir. Yeah. பாட பட்டு இங்க பாருங்க, பாடப்பட்டு கொண்டே இருந்தது. இந்த கொண்டுங்கிறது பீனோட சேர்றப்ப கொண்டேன்னு வருவது. இந்த காலை இழுத்துட்டு போவோம் எப்பயுமே அப்படிதான். ஐ ஹவ் பீன் தேர், நான் அங்கே இருந்திருக்கிறேன். ஐ ஹவ் பீன் தேர் 15 years அப்படின்னு நம்ம சொல்றப்பதான் இந்த பீனுங்கிறது இழுத்துட்டு போறது. ரைட்? இஸ் இருக்கிறது, வாஸ் இருந்தது, பீன் இருந்து. ஸோ அந்த இதுதான் இது கொண்டு வர்றது. ஐ வில் சிங், நான் பாடுவேன், என்னால் ஒரு பாடல் பாடப்படும். இப்ப பாருங்க, என்னால் ஒரு பாடல் பாடப்படும். இப்ப இங்க எல்லாமே வில்லா மாத்தணும். நீங்க வில்லா மாத்திட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அதை கொண்டு போயிடலாம். எல்லாமே வில். ஆல்ரைட். இப்ப ஒண்ணு இல்ல, அந்த வில்லுங்கிறது ஃபியூச்சர் குறிக்கிறது. பாடப்படும், அந்த பி வெர்பு, அந்த பி வெர்பு. வில்லுக்கு அப்புறம் இஸ், ஆஸ், வாஸ், ஆறு எதுவுமே வராது. வில்லுக்கு அப்புறம் அந்த பி வெர்ப்ல பி மட்டுமே வரும். ரைட்? நவ் லுக் அட் திஸ். பாடப்பட்டிருக்கும், பாடப்பட்டு, இது பாடப்பட்டு கொண்டிருக்கும் போடலாமா? பி, இந்த ஒரு பீயிங் மட்டும் வரும், அவ்வளவுதான். அதே பி தான், அதே சங் தான், நடுவுல பீயிங் போடுறீங்க அங்க போட்ட மாதிரி. அப்ப ரெண்டு பி வெர்ப் வர்றதுனால நீங்க அதை யூஸ் பண்ண போறது இல்லை. பாத்துக்கலாம், அது பாத்துக்கலாம் என்னன்னு. இப்ப பாருங்க, பாடப்பட்டிருக்கும். Will have. Okay, will சோ இந்த பீனை போட்டுட்டு வில்லுக்கு அப்புறம் ஹாவ் போடணும். பட்டு இருக்கும். இந்த வில் ஹாவ்னா இருக்கும் இல்லைங்களா? வில் ஹாவ்னா, ஹாவ்னா இருக்கிறது, ஹேடுனா இருந்தது, வில் ஹாவ்னா இருக்கும். இருக்கும். வில்லுக்கு அப்புறம் ஹேடோ ஹேஸோ வராது. வில்லுக்கு அப்புறம் எப்பயுமே ஹேவ் தான் வரும். அப்ப இருக்கும், வில் ஹாவ். நீங்க இந்த ரெண்டு வார்த்தையா படிக்கணும். வில் ஹாவ்னா இருக்கும், இருக்கும், இருக்கும். வெறும் ஹாவ்னா இருக்கிறது, வெறும் ஹேடுனா இருந்தது. சோ பாடப்பட்டு, பாடப்பட்டு இருக்கும். வந்துருச்சா? பாடப்பட்டு இருக்கும். இது முடிவில்லாத முடிவற்ற வினை. பாடப்பட்டிருக்கும், பாடப்பட்டிருக்கும், பாடப்பட்டிருக்கும். இப்ப பாடப்பட்டு கொண்டே இருக்கும், பாடப்பட்டு கொண்டே. அப்ப பீன் பீயிங், இந்த கொண்டேங்கிறதுக்கு பீன் பீயிங் வந்துருச்சா? பட்டு, பட்டுங்கிறது பாடப்பட்டு கொண்டே இருக்கும், இருக்கும் வில்லா வந்துருச்சா? will have been being sung by me. அவ்வளவுதான், அவ்வளவுதான் வந்துருச்சா? இப்ப ரொம்ப சிம்பிள். இந்த பீன் பீயிங் உள்ளதை வந்து நம்ம எடுத்துடணும். we are not going to use it. we are not going to use it. இது மெயினா நீங்க தமிழ்ல பேசுறது ஒண்ணு, தமிழ்ல பேசுறத புரிஞ்சுக்கிறது ஒண்ணு. இங்க பாருங்க, யூ ஹாவ் திஸ். அப்ப இட் பிகம் சோ ஈஸி. ஒண்ணு வந்து மெயின் வெர்பு மாறவே மாறாது. ரெண்டாவது மொத்தமே 8 தான். இங்க 12 கிடையாது, 8 தான். அப்ப பாசிவ் வாய்ஸ் சொல்ல போனா ரொம்ப ஈஸி. ஆனா நிறைய பேருக்கு பாசிவ் வாய்ஸ் கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஆக்டிவ் வாய்ஸ் 100% புரிஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்க 100% ஆக்டிவ் வாய்ஸ் புரியாதப்ப பாசிவ் வாய்ஸ் எப்பயுமே கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஆக்டிவ் வாய்ஸை பேஸ் பண்ணி பாசிவ் வாய்ஸை இன்னொரு ஃபார்ம்ல பிரசன்ட் பண்றோம், அவ்வளவுதான். ஆக்டிவ் வாய்ஸ்ல உள்ள அதே மீனிங் தான் இங்கேயும் இருக்கு போது பாசிவ் வாய்ஸ்ல. அது டோட்டலா அந்த பிரசன்டேஷனை மாத்துறப்ப அப்படி இருக்கு. அது வந்து கஷ்டமா தெரியுது. அது அப்புறம் இன்னொரு விஷயம், இது ரெண்டும் சேம்னு அவங்களால ஒத்துக்கவே முடியல. மென்டலா அவங்களால அக்ரி பண்ண முடியல. ஆக்டிவ் வாய்ஸ் தான் பாசிவ் வாய்ஸ்னாக்க எப்படி எல்லாத்தையும் மாத்திட்டு எப்படி ஒண்ணா இருக்குது இல்ல அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு முக்கியமான ஆன்சர் என்ன அப்படின்னா, பாசிவ் வாய்ஸை ஹேண்டில் பண்றப்ப ப்ராப்பரா சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணாம விட்டுட்டோம்னு வச்சுங்க, சேஞ்ச் பண்ணாம ப்ராப்பரா சேஞ்ச் பண்ணாம விட்டுட்டோம்னா கஷ்டமாயிடும். இப்ப பாருங்க, இதை எல்லாமே நீங்க மாத்திட்டீங்க. சப்ஜெக்டை மாத்திட்டீங்க, ஆப்ஜெக்டை மாத்திட்டீங்க, சப்போர்ட்டிங் வெர்பை மாத்திட்டீங்க, மெயின் வெர்பை மாத்திட்டீங்க. எல்லாம் பண்றப்ப அந்த மீனிங்கை கரெக்டா கொண்டு வந்தீங்க. இப்ப நான் ஒண்ணு கொடுக்குறேன் பாருங்க. இப்ப நமக்கு தெரிஞ்ச விஷயத்த பார்க்கலாம். ஐ டோல்டு, இது எப்படி சொல்லலாம்? நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸ் வச்சு சொல்லுவீங்க. இது ஆக்டிவ் வாய்ஸ் தான், பாசிவ் வாய்ஸ் இருக்க முடியாது. ஏன்னா சப்போர்ட்டிங் வெர்ப் இருக்கணும்.
பாசிவ் வாய்ஸ்ல எப்படியோ சப்போர்ட்டிங் verb இருக்கும். இல்லைன்னாக்கா அது ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸா இருக்க முடியாது. நான் சொன்னேன். இப்ப பாருங்க. I am. I was told. இப்ப சொல்லுங்க எனக்கு. நீங்க இதுவரை தெரிஞ்சதை வச்சு நீங்க தமிழ்ல சொல்லிடலாம். இதுல முக்கியமா ஒரு வித்தியாசம் இருக்கு. ஐ வாஸ் டோல்டு. இப்ப ஐ டோல்டுன்னா நான் சொன்னேன். நான் சொன்னேன். சொன்னேன். ஐ வாஸ் டோல்டுன்னா இப்ப நம்ம நாவல்ல எல்லாம் அடிக்கடி பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நியூஸ் பேப்பர்ல அதான் யூஸ் பண்ணுவாங்க. புக்ல அதான் பாசிவ் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் சொன்ன ரீசன் தான். ஆப்ஜெக்ட் பத்தி பெருசா தெரியாதப்ப, ஆப்ஜெக்ட் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சப்ப, எப்ப அந்த மாதிரி ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கோ அப்பெல்லாம் பாசிவ் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு தமிழ்ல என்ன? நான் சொன்னேன். ஐ டோல்டுக்கு நான் சொன்னேன். இல்லையே, இல்லையே. இதுக்கு வேற வரும். இப்ப பாருங்க, அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்களா? ஒரு வாஸ் போட்டதுனால. ஆனா இது பாசிவ் வாய்ஸ். ஆனா ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே மாத்தல. ஆனா இது வந்து நீங்க பெரிய பெரிய நாவல், பெரிய ஆத்தர்லாம் பேசுனா பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப பாருங்க, நான் சொல்லப்பட்டேன். இதுல எங்க கஷ்டம் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியல. இப்ப நான் ஒண்ணு சொல்லவா? பாருங்க, ஐ ஷாக். ஐ ஷாக்டு ஹிம். இப்படி வச்சுங்க. என்ன அர்த்தம்? ஐ ஷாக்டு ஹிம்னா என்ன அர்த்தம்? நான் அவனுக்கு வந்து அவனை அதிர்ச்சி அடைய அடைச்சு. வைத்தேன். அதிர்ச்சி கொடுத்தேன். நான் அவனுக்கு அதிர்ச்சி கொடுத்தேன். நான் அவனை அதிர்ச்சி அடைய வச்சேன். ரைட்? இப்ப பாருங்க, I shocked him. ஏன்னா இங்க வந்து வாஸ் வருது இல்லையா? அப்போ நமக்கு வந்து என்ன வந்திருக்கணும்னா ஐஎன்ஜி வந்திருக்கணும். அதாவது ஆக்டிவ் வாய்ஸ்னா ஐஎன்ஜி வந்திருக்கணும். ஐஎன்ஜி. அதுவும் அது பாஸ்ட் கண்டினியூஸ்ல. பாஸ்ட் ஆமா. கண்டினியூஸ்ல. ஐஎன்ஜி அது வந்து நம்ம அருமையான டைரக்டா வந்து பாயிண்ட் ஆக்டிவ் சொன்னாரு. வாய்ஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து பாசிவ் தான், பட் மீனிங் கரெக்டா சொல்லணும். இதுல என்ன பாத்தீங்களா? இதுல என்ன பாத்தீங்களா? இந்த இடம் தான் ஆக்டிவ் வாய்ஸையும் பாசிவ் வாய்ஸையும் நம்ம முழுசா புரிஞ்சுக்காம வர்றப்போ ஏதோ ஒரு தப்பு ஆயிடுது. இப்ப இப்படி பண்ணக்கூடாது. ரைட்? யூ சேஞ்ச், கன்வெர்ட் பண்றது பண்ணக்கூடாது. ஆனா இப்படி ஒரு வாக்கியம் இருக்குது. இப்படி ஒரு வாக்கியம் இருக்கு. இப்போ ஒண்ணு பார்க்கலாமா? ஐக்கிள் ரொம்ப சீரியஸான ஒரு வேர்டு எடுப்போம். அப்பதான் இதோட உண்மையான சீரியஸ்னஸ் புரியும். ஐயோ, இவ்வளவு பெரிய விஷயமா நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணுமே அப்படின்னு. ஐ கில்டு. நான் கொன்னேன். கொன்னேன். இப்ப ஐ கில்டு மொஸ்கிட்டோ போடுது. மஸ்கிட்டோ. ஐ வாஸ் கில்டு பை எ டைகர். எப்படி பாருங்க, இதை கட் பண்ணுங்க. டைகரால் நான் கொல்லப்பட்டேன். இப்ப அதுக்கு இது பண்ணிடுங்க. அப்படியே அழகா சொன்னாரு பாத்தீங்க. இப்ப சொன்னாரு பாருங்க. இப்ப டைகர் எடுத்துருங்க. டைகர் எடுத்துட்டு தமிழ்ல சொல்லுங்க. டைகர். நான் கொல்லப்பட்டேன். அவ்வளவுதான். நான் கொல்லப்பட்டேன். எவ்வளவு பெரிய விஷயம். ஹீ போடுங்க. ஐக்கு பதில் ஹீ. அப்ப இதோட சீரியஸ்னஸ் என்னன்னு தெரியும். அவன் கொன்னான், கொல்லப்பட்டான். அவன் கொன்னான், அவன் கொல்லப்பட்டான். வாவ், அப்படியே ஆப்போசிட். லுக் அட் தட். ஐ எம் கட்டிங் திஸ் ஆஃப். ஏன்னா சப்ஜெக்ட மாத்தாம விட்டுட்டீங்க. சப்ஜெக்ட மாத்தாம விட்டதுனால ஒரு பாருங்க, ஹி கில்ட் எ டைகர். அதை எப்படி நீங்க மாத்திருக்கணும்? எ டைகர் எப்படி மாத்திருக்கணும்? was killed by me or him. Him. வா, இப்ப புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுதுங்களா? சப்ஜெக்ட் மாத்தணும், ஆப்ஜெக்ட மாத்தணும், சப்போர்ட்டிங் வெர்ப் மாத்தணும், மெயின் வெர்ப் மாத்தணும். அப்படி நீங்க இப்படி விட்டுட்டீங்கன்னா போச்சு. சோ இந்த இடத்துலதான் அந்த மொழியை வந்து ஒரு ப்ராப்பரா அணுகணும். நீங்க அதை ரொம்ப ப்ராப்பரா அணுகணும். அறகுறையா பண்ணிடக்கூடாது. ஆக்டிவ் வாய்ஸ் தெரியுமா? தெரியும். பாசிவ் வாய்ஸ் தெரியுமா? தெரியணும். நம்ம ஆக்டிவ் வாய்ஸும் தெரியணும், பாசிவ் வாய்ஸும் தெரியணும். ஏன் இது தெரியணும்னா, நிறைய பாசிவ் வாய்ஸ் பேசுறப்பயே நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி சொல்லுவாங்க. ஐ வாஸ் டோல்ட். இப்படி சொல்லுவாங்க. நான் சொல்லப்பட்டேன். இது இப்படி சொல்லுவாங்க. நிறைய நான் ஒர்க் பண்றப்ப என்னோட டீம்மேட்ஸ் வந்து ஐ வாஸ் ஆன்சர்ட் அப்படிம்பாங்க. ரொம்ப கேஷுவலா சொல்லுவாங்க. நீ எனக்கு வந்து ஆன்சர் சொல்றதுக்கு வர்ற, உனக்கு முன்னாடியே நம்ம டீம்ல இருந்து இதை பத்தி எனக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு சொல்லப்பட்டது ஆல்ரெடி. எனக்கு சொல்லிட நான் பதிலளிக்கப்பட்டேன். ஐ வாஸ் ஆன்சர்ட். நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைம்பாங்க.
கிளீனா வந்து அந்த ரிப்போர்ட்ல வந்து பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப பாருங்க ஐ ஆன்சர்ட் ஆப்போசிட்டா. நான் பதிலளித்தேன். இப்ப சொல்லுங்க ஆன்சர்ட். இதுக்கும் இது இந்த இடம் தான் நீங்க போய் இதை புரிஞ்சுட்டாலே போதும். மொழியில வந்து நீங்க வந்து ஆங்கிலத்தை பொறுத்தவரை எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் சென்டென்ஸா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க தோணும்னா மெயின் வெப் என்ன, சப்போர்ட்டிங் வெப் இருக்கா இல்லையா, இருந்தாக்கா ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா, என்ன மீனிங், என்ன பண்றாங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். பாருங்க, நான் பதிலளித்தேன், நான் பதிலளிக்கப்பட்டேன். ஏன்? இது மீனிங் வேற. இது ரெண்டு மீனிங் ஒன்னா கிடையாது. ஆனா இது ஐ ஆன்சர்டு ஹிம் அப்படின்னு நான் போட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இங்க சப்ஜெக்டா மாதிரி ஹிம்ம வந்து ஐ ஆன்சர்டு ஹி போடலாமா, போடலாமா? ஹிம்மு ஹியா மாறுதா? ரைட். ஐ வந்து பை மீயா மாறுது. By me. இப்ப நீங்க சொல்லுங்க, இது என்ன வரும்? Was answered. வெரி நைஸ், வெரி நைஸ். இவ்வளவுதான். இதுதான் திருப்பி புரிஞ்சுக்கணும். திருப்பி திருப்பி நான் என்னால் அவனுக்கு பதிலளிக்கப்பட்டது. என்னால் அவன் 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 பதிலளிக்கப்பட்டான். இப்ப யாரு பதிலளிச்சது? அவன். இல்ல, யாரு பதிலளிச்சது? Me. மீ, நான். நான். யாரு பதிலளிக்கப்பட்டது? அவன். யாரு அவன். இப்ப பாருங்க, கட் பண்ணுங்க. அவன் பதிலளிக்கப்பட்டான். அவன் என்னால் பதிலளிக்கப்பட்டான். ஆட் பண்ணுங்க. அதேதான் மீனிங், அதேதான். ஆனா ரொம்ப 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 முக்கியம். இந்த ஐ ஹிய வச்சாலும் நினைக்கக்கூடாது. சப்போர்ட்டிங் வெப் என்ன, மெயின் வெப் என்ன, சப்ஜெக்ட் என்ன, ஆப்ஜெக்ட் என்ன கொண்டு வரணுமே தவிர சப்ஜெக்ட் வழியா வேர்புக்கு போயிடக்கூடாது. வேர்பு வழியா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு போகும். புரியுதுங்களா? இன்னும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப இது. ஐ ஸ்டடி. நான் படித்தேன். நான் படித்தேன். இந்தியாவில் நம்ம வந்து இது போய் ஒரு இதுக்கு போறோம், வேலைக்கு போறோம். உன்னை பத்தி சொல்லணும்னாக்கா ஐ ஸ்டடிடு அட் திஸ் காலேஜ்னு சொல்றது. இவங்க பாஸ்ட்ல போடணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஐ வாஸ் ஸ்டடிடுன்றாங்க. நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா ஐ வாஸ் ஸ்டடி, அப்பயே இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், 5 செகண்டா இன்டர்வியூ முடிச்சிச்சு ஐ வாஸ் ஸ்டடினாலே. ஏன்னா ஒரு இங்கிலீஷ் அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அந்த ஜாபுக்கு இங்கிலீஷ் தேவைப்படுதுன்னா ஐ வாஸ் ஸ்டடின்னு சொல்ல முடியுமா? ஐ வாஸ் ஸ்டடினா வேற யாரோ படிக்க வச்சாங்க மாதிரி இருக்குது. இல்ல, நான் படிக்கவே இல்லை காலேஜ்ல, என்னை யாரோ திணிச்சு படிக்க வச்சாங்கிற மாதிரி இருக்கு. ஐ வாஸ் ஸ்டடின்னு வரவே வராது. இல்ல, இவங்க எதுக்காக ஐ வாஸ் ஸ்டடி போடுறாங்கன்னா பாஸ்ட்ல இருக்குங்கிறதுனால வாஸ் போட்டுறாங்க. தப்பு. அவ்வளவுதான். இந்த இடம் புரிஞ்சுக்கிட்டுனா போதும். ஒண்ணும் இல்லை, அந்த 20ஐயும் நீங்க கரைச்சு குடிச்சிட்டீங்கன்னா போதும். நீங்களே நினைச்சாலும் தப்பு பண்ண முடியாது. இப்ப நம்ம சைக்கிள் ஓட்டுறோம், எவ்வளவு கீழே விழுவோம், அடிபட்டு எல்லாம் விழுது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சைக்கிள் ஓட்டுவோம். நம்ம நினைச்சாலும் கீழே விழ முடியாது. நம்ம நினைச்சாலும் முடியும், அது பண்ணி போயிட்டே இருக்கும். தட் இஸ் த ட்ரூத். இந்த 20ஐயும் படிச்சுட்டாக்கா நீங்க நினைச்சாலும் தப்பு பண்ண மாட்டீங்க. யாராவது ஒருத்தவங்க இப்படி சொல்றாங்க, ரொம்ப அருமையா பேசுவாங்க பாருங்க. இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கிளீனா இருக்கும். ஐ வாஸ் கொஸ்டின். இது என்ன இது வந்து ஒரு லீகல் ஃபீல்ட்ல எல்லா ஃபீல்ட்லயும் யூஸ் பண்றது. நான் கேள்வி கேட்கப்பட்டேன். அவ்வளவுதான், நான் கேள்வி கேட்கப்பட்டேன். இப்ப யாரு கேட்டது நமக்கு தெரியாது. யாரோ ஒருத்தவங்க வந்து என்ன கேள்வி கேட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க. அப்பதான் பாருங்க பாசிவ் வாய்ஸ் யூஸ் ஆகுது பாத்தீங்களா, எவ்வளவு அருமையா யூஸ் ஆகுது பாத்தீங்களா. இல்லைன்னா வழக்கு இதுல நம்ம நார்மலா சொல்றப்ப உன்னால நான் பதில் சொல்ல வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆமா ஆமா, உன்னால பதில் சொல்ற, உன்னால நான் கேள்விக்குறியா நிக்கிறேன், உன்னால எனக்கு கேள்வி கேட்கறாங்க. நான் கேள்வி கேட்கப்பட்டேன். இப்போ ஓகே, அதே லைன்ல எனக்கு வாங்க. இப்ப எனக்கு சொல்லுங்க, இது மீனிங். அருமையா சொன்னாரு. இன்னும் சிவியரா அந்த வார்த்தையை கொண்டு போவோம். ஐ அட்டாக்டு. நான் தாக்கப்பட்டேன். இல்ல இல்ல, ஐ அட்டாக்டு. நான் தாக்கினேன். நான் தாக்கினேன். அருமையா சொன்னாங்க. இப்ப பாருங்க, அவர் சொன்னதுதான் அது கொஸ்டின். இப்பதான் நான் தாக்கப்பட்டேன். இது பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வித்தியாசம். இங்க தாக்கப்பட்டது யாரு? இங்க தாக்கப்பட்டது யாரு? யாரோ ஒருத்தவங்க. கம்மன், யாரோ ஒருத்தவர். இங்க தாக்கப்பட்டது யாரு? மீ. நான். ஏ அப்பா, எவ்வளவு பெரிய விஷயம் அது. எவ்வளவு பெரிய விஷயம் அது. வா வா. அதனால சப்ஜெக்ட பாத்திர கூடாது. ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டிங் மெயின் வெர்ப் சப்போர்ட்டிங் வெர்ப் இணைச்சு கொண்டு வந்துட்டு அப்புறம் சப்ஜெக்ட்ல கொண்டு போய் ஏத்துனது. எவ்வளவு பெரிய வித்தியாசம் அது. இதை நினைச்சுதான் அவங்க ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் மாத்திரமா ஆப்ஜெக்ட் மாத்திரமா மீனிங் வந்து மாறிடும்னு நினைக்கிறாங்க. இல்ல, மீனிங் அப்படியே இருக்கும். ஆனா சப்ஜெக்ட் நீங்க மாத்தலைன்னா மீனிங் ஆப்போசிட் ஆயிடும், மாறி போயிடும். இதுதான் நான் மெயினா சொல்ல வந்தது. முக்கியமான பாயிண்ட் இதுதான். இதை வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப பாருங்களேன், கொடுக்கப்பட்டது எப்படி சொல்லுவீங்க? கொடுக்கப்பட்டது எப்படி சொல்லுவீங்க? கொடுக்கப்பட்டது இங்கிலீஷ்ல சொல்லுங்க. ரொம்ப given. ரொம்ப ஈஸியா நீங்க கொண்டு வந்துடலாம் பாருங்க. ஏன்னா நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். Was கொடுக்கப்பட்டது. given. கொடுக்கப்பட்டது இன்னொரு வாட்டி கொடுக்கப்பட்டது. தமிழ்ல ஒரே கொடுக்க- வார்த்தை. பட்டது. கொடுக்கப்பட்டது அருமையா சொன்னாங்க. நீங்க கொண்டு வாங்க. கொடுக்கப்பட was given. வாஸ் கிவன். ஏதோ சப்ஜெக்ட் விட்டுட்டீங்களே. சப்ஜெக்ட் இல்லாம ஒரு வாக்கியம் அமையாது. I was given. இல்ல, அது கொடுக்கப்பட்டேன் இல்ல. கொடுக்கப்பட்டேன். அது கொடுக்கப்பட்டேன் இல்ல. கொடுக்கப்பட்டது கொண்டு வாங்க. It was given. வெரி குட், வெரி குட், வெரி Was குட், given by me. வெரி குட், வெரி குட். கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அழகா கொண்டு வாங்க பாப்போம். கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் மெயின் வெர்ப், சப்போர்ட்டிங் வெர்ப், சப்ஜெக்ட் அப்புறம் தான் வரும். இருக்கிறார்கள். சார் இப்போ இட் வாஸ் கிவன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பேசிவ் வாய்ஸ்ல போயிருது இல்லைங்களா? பாசிவ் வாய்ஸ் தான். இது நம்பர் போடுவோம். இப்பயே போடுவோம். நம்பர் போடுவோம். நம்பர் போட்டோம்னா நமக்கு ஒரு ப்ராப்ளமே இருக்காது. சொல்லுக்கு அப்புறம் தான் அது. அதாவது கொடுக்க இட் வாஸ் கிவன் அப்படின்னா நம்ம வருவோம். கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடி சுத்திடலாம். கம்ப்ளீட்டா சுத்திடலாம். கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்படுகிறது சொல்லுங்க. கொடுக்கப்படுகிறது சொல்லுங்க. was being கொடுக்கப்படுகிறது சொல்லுங்க. is given. அருமையா சொல்லுங்க பாருங்க. இது பாருங்க, அது மட்டும் தான் மாத்திரம். அப்புறம் கிவனை போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி இட்டு போட்டுருவா. இட்டு போட்டதுனால நம்பர் 13 போட்டுருவா. 13. ஆமா. இதுல என்னன்னா, இப்படிதான் நீங்க அதை லேர்ன் பண்றோம். ஒரு தாய்மொழி வழியா லேர்ன் பண்றப்ப நீங்க நிச்சயம் மறக்கவே மாட்டீங்க. ஏன்னா மதர் டங்க்கு அவ்வளவு பவர். இந்த கிரியேட்டிவிட்டியோட உச்சமே மதர் டங் தான். அங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. நீங்க ஏதாவது ஒண்ணு அவசரத்துக்கு நமக்கு முடியாத சமயத்துல என்ன லாங்குவேஜ்ல திங்க் பண்ணுவோம், ஐயோ அப்படிங்கிறதே வந்து அதுலதான் வரும். ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பெரிய விஷயமும் மதர் டங் வழியால தான் உங்களால யோசிக்க முடியும். இப்ப பாருங்க, கொடுக்கப்பட்டது, கொடுக்கப்படுகிறது, கொடுக்கப்படும், will give, be will give, will be எப்படி sorry, will வரும்? given. எப்படி வரும்? given எல்லாமே வந்து will be V3 தான். given, correct. Yeah, it will be given. இப்ப பாருங்க, இப்ப நீங்க இத வச்சு கொண்டு வந்து நம்பர் என்ன? நம்பர் 6, 17, 18, 19. கடைசிக்கு முன்னாடி ஃபியூச்சர்ல 2 தானே. அதெல்லாம் வந்துடும். அந்த நம்பர்லாம் ஈஸியா வந்துடும். நம்ம மீனிங் வந்ததுன்னா அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்துடும். அப்புறம் கிளச் போடுறதா, ஆக்சிலரேட்டரா, எந்த கியர் போடுறது, அதெல்லாம் அது மாதிரி தான் உள்ளுக்குள்ள ஈஸியா வந்துடும். இப்ப ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்திருப்போம், காலைல டிரைவ் பண்ணிருப்போம், எங்கெங்கயோ சிந்தனை போயிருக்கோம். ரைட், எங்கெங்கயோ சிந்தனை போயிருக்கோம். ஆனா வீட்டுல வந்து கரெக்டா நின்றுருப்போம். ஏன்னா அத்தனை வாட்டி வீட்டுல இருந்து ஆபீஸுக்கும், ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கும் வந்திருப்போம். ஒரு பாயிண்ட்ல மென்டலா ஆட்டோ பைலட்ல போயிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, கொடுக்கப்பட்டிருக்கும். சோ இப்ப இருக்கும்னால ஒரு இட்ட போடுங்க. இட்டு போட்டுருவீங்க. சப்ஜெக்ட் கிவன் போட்டுருவீங்க. கொடுக்கப்பட்டிருக்கும். was இல்லையே, கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபியூச்சர் okay will வந்துரும். இப்ப வேற என்னென்னலாம் போடணும்? கொடுக்கப்படும், have will be, அருமையா சொல்லாரு. will have been been. given. Okay, will have been given. இதுதான் கஷ்டமான டென்ஸ். இதுதான் டென்ஸ், கடைசி டென்ஸ் வாய்ஸ் கடைசி. இதை நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பேக்ல இழுத்துட்டே போகலாம். இருக்கும் டீச்சர். இப்ப ஒரே வார்த்தை சொல்றேன், நீங்க கொண்டு வாங்க பார்க்கலாம். will have been, correct. நம்ம கொஞ்சம் யூஸ் கொடுக்கப்பட்டிருப்பார்கள். சோ இது ஃபியூச்சர் தான். கொடுக்கப்பட்டிருப்பார்கள். ஃபியூச்சர் கொண்டு வருவீங்க. ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா? அது கொண்டு வாங்க. ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா? பாசிவ். அப்ப கிவன் வந்துரும். will have கொடுக்கப்பட்டு, will have been given. வெரி குட். they will have been given. சேம் தான். அது மேல இருக்கிற சென்டென்ஸ் ஏதாங்க சார். பட் என்னன்னா
அது வந்து சப்ஜெக்ட் இது மாறுது, சப்ஜெக்ட் சொல்லியிருக்கோம். இது வந்து மாத்தணும். தே போடுவோம். அவ்வளவுதான், சொல்லப்பட்டு அவ்வளவுதான். தே போடுவோம். அவ்வளவுதான். இப்ப blank இது பண்ணிட்டு ரொம்ப ஈஸியா சொல்லலாம் பாருங்க. இப்ப இட்டு போடுறேன். 8 தான் வரப்போகுது. 8 தான் வரப்போகுது. இப்ப சொல்லுங்க. it was இல்ல given. இல்ல சொல்லப்படுகிறது இல்ல. அது மட்டும் சொல்லப்படுகிறது அப்படியே மாத்திடும். சொல்லப்படுகிறது It It is is given. it is given. இல்ல சொல்லப்படுகிறது சொல்றது. It is டோல்டே சொல்லப்படுகிறது. போடுங்க. டோல்டு போடுங்க. Told. Told. It is told. Okay. இப்ப ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு right? இத மட்டும் மாத்தணும். எப்படி மாத்துவீங்க? it is சொல்லப்படுகிறது, It சொல்லப்பட்டு is கொண்டிருக்கிறது. being Being told by me. being told. So it has 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 it been has been told. told. So அந்த fourth one நம்ம பண்ண மாட்டோம் இல்லைங்க Was சார்? told. அது சூப்பரா தேவையில்லைங்களா? சூப்பரா சொன்னீங்க. அதனாலதான் வெறும் 8 போட்டிருக்கேன். வெறும் 8 போட்டிருக்கேன். 8 Then தான் was told. It was told, Was told. was being told, Was being told. had been told, Very Had good. been told. it will be told, it will have been told. வெரி குட். சார் இப்போ நான் அதுக்கு தமிழ்ல மட்டும் சொல்றேன் சார், கரெக்டா மட்டும் இதான் பாருங்க. தமிழ்ல சொல்லியே ஆகணும். இருங்க ஒரு நிமிஷம். தமிழ்ல சொன்னாதான் அது முழுமையடையும். ஏன்னா அது எங்க யூஸ் பண்ண போறீங்க, இது எதுக்கு, இதோட கவுண்டர் பார்ட்ட ஆக்டிவ் வாய்ஸ்ல என்னங்கிறது நமக்கு தெரியணும். இது இது கொண்டு வாங்க. இது இந்த சொல் கர்சர் ஒரே வார்த்தை சொல்ல தான். எல்லாத்துக்குமே ஒரே வார்த்தை தான். ஒரு சொல்லப்படுகிறது. வார்த்தையில வரும். சொல்லப்படுகிறது. இட்ஸ் பீங் சொல்லப்பட்டது. இல்ல சொல்லப்பட்டு இல்ல சொல்லப்படுகிறது. கொண்டு 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 சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. பின் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பர்ஃபெக்ட். ரொம்ப சொல்லப்படுகிறது, சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. சொல்லப்பட்டு இது வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. 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 பாஸ்ட் டைம் பிரசன்ட் சொல்லப்பட்டது. 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 வெரி குட். சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. சொல்லப்பட்டிருந்தது. சொல்லப்பட்டிருந்தது. சொல்லப்படும். சொல்லப்படும். சொல்லப்பட்டு சொல்லப்பட்டே கொண்டே இருக்கும். இல்ல இல்ல கொண்டே எல்லாம் வராது. சரி, சொல்லப்பட்டு கொண்டிருக்கும். சொல்லப்பட்டு Sorry, சொல்லப்பட்டு கொண்டிருக்கும். கொண்டிருக்கும். சொல்லப்பட்டு கொண்டு வராது. கொண்டு வராது. கொண்டு வராது. பீயிங் இல்ல. ஓகே. பீன். சொல்லப்பட்டிருக்கும். 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 பாருங்க. சொல்லப்படுகிறது. Okay, சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்டது. சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. சொல்லப்பட்டிருந்தது. சொல்லப்படும். சொல்லப்பட்டிருக்கும். பட்டிருக்கும். அவ்வளவுதான். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு இட் இஸ் டோல்டு இப்படி போடுவோமா? இட் இஸ் டோல்ட் பை ஹிம். அவனால் சொல்லப்படுகிறது. அவனால் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ரைட்? அப்படியே கொண்டு வாங்க. இது இப்ப ஆக்டிவா மாத்துங்க. He told me. He told இல்ல 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 He's இல்ல telling. இல்ல பாருங்க. இந்த இந்த நம்பர் போட்டுக்கலாமா? He talk. இல்ல டெல்ல வச்சு சொல்லுங்க. டெல்லு தானே உங்களுக்கு. Okay, he tell. அங்கதான் he tells. Tells. அந்த இடம் தான் பார்க்கணும் கரெக்டா. இங்க மூவ் பண்ணிடுறீங்களா? ஆப்ஜெக்ட மூவ் பண்ணுங்க. tells it. ஸோ Okay. ஸோ ஆப்ஜெக்ட மூவ் பண்ணி கட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆக்டிவ் வாய்ஸ் பொறுத்து வரலாம். யூ லுக் அட் திஸ். He is telling. He is telling. அவ்வளவுதான். He is telling it. அவன் அதை சொன்னான். எஸ், கோ ஹெட். Has been told. He has He has told it. Told V3.
V3 very good. அடுத்து வந்து he told. He No. told very nice. கரெக்ட் இருக்குங்க. அது ஓகே வாஸ் ஓகே இல்ல. சாரி சார் நீங்கள் தான் அதை பார்த்துட்டேன். அதுக்கு மேலே இருக்கிறத பார்க்கல. he was telling. Very He good. was he he will oh next one he இருக்கு. had told. had told. Very nice. He will tell. he will tell. அடுத்து வந்து He will have he told. will have told. Yeah. இதுல பாருங்க இந்த வித்தியாசம் பாருங்களேன். ஒரு படி மேல இருக்கிறது will have told, will have been ஒரு பீன் தான் வித்தியாசம். ஒரு பீன் தான் வாய்ஸே மாறுது பாருங்க. ஒரு பீனை மட்டும் ஆட் பண்றோம். அதுல அப்கோர்ஸ் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாத்திரம். இப்ப will have been told, இப்ப it will have been told, he will have told இருக்குல்ல, இத மாத்தாம he அப்படியே வச்சுக்கிட்டு it will have told. இப்ப பாருங்க it will have been told. இதுக்கு என்ன மீனிங்? it will have been told என்ன மீனிங்? அதாவது it will வரும்ல, அதாவது இப்ப பேசுறோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் it will have been told. சொல்லப்பட்டிருக்கும். சொல்லப்பட்டிருக்கும், ரைட்? it will have been told, அது சொல்லப்பட்டிருக்கும் அவனால். இப்ப he போடுங்க, ஜஸ்ட் சப்ஜெக்ட் he போடுங்க. அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கும். அவன் சொல்லப்பட்டிருப்பான். அவன் சொல்லப்பட்டிருப்பான். அவன் சொல்லப்பட்டிருப்பான். அவன் சொல்லப்பட்டிருப்பான். இப்ப பாருங்க அவன் நான் சொல்ல பாருங்க, நான் சொல்ல. இப்ப I will have been told போடுங்க. நான் சொல்லப்பட்டிருப்பேன். அவ்வளவுதான், வெறும் சொல்லப்பட்டிருப்பேன்னே போதும், அது நான் வந்துடும். அதுல நான் இருக்கும். தமிழை பொறுத்தவரை ஒரே வார்த்தை தான், சொல்லப்பட்டிருப்பான். அதனாலதான் லுக் அட் தட், இந்த இட்டு சப்ஜெக்டை இங்க இது பண்றப்ப கம்ப்ளீட் சேஞ்ச் இருக்கும். கம்ப்ளீட் சேஞ்ச் இல்லைன்னா மீனிங் வந்து மாறிடும். நான் அந்த ஷாக்குடு கில்டர்லாம் சொல்றப்ப இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க ஒரு விஷயத்த நீங்க எடுத்துக்கலாம். எது பண்ணாலும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட பாக்குறதுக்கு முன்னாடி மெயின் வெர்பு சப்போர்ட்டிங் வெர்பு அந்த காம்போவை பார்க்கணும். அதுதான் முக்கியம், ரைட்? இப்ப பாருங்க, ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். இது நிறைய வாட்டி நீங்க கேட்கலாம், நிறைய கேஷுவல் டாக்ல சொல்லுவாங்க. கரெக்ட். ஐ வாஸ் ஈவன் நானும் பேசுறப்ப நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன். ஏதோ ஒண்ணுத்தினால பாருங்க, நான் அவனுடைய செய்யற ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் ரொம்ப ரொம்ப பாலிசா சொல்றது. ரைட்? அந்த இன்டர்ன்ல கூட ஒரு சீன் வரும், ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் அப்படின்பாரு. ராபர்ட் டினரோ சொல்லுவாரு. முதல் நாள் தான் கார் டிரைவ் பண்ணியிருப்பாரு, மறுநாள் பார்த்தா அவரை வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த பாஸ் வந்து கேட்பாப்ல, எதுக்கு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? நீங்க தானே டிரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னீங்கன்னு அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவாரு. அது 2 days பேக் அப்படிம்பாங்க அவங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேத்தி தான் சொன்னீங்க நீங்க அப்படிம்பாரு அந்த அசிஸ்டன்ட். அப்புறம் வந்துட்டு ஐயோ தப்பா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்க போய் அந்த ராபர்ட் டினரோ பிளேஸுக்கு வந்து அந்த அம்மா பாஸ் வந்து கேட்பாங்க, நான் ஒரு பெரிய பிரைவேட் பர்சன், எனக்கு அந்த சமயத்துல என்ன இதாயிடுச்சு, நீங்க என்ன திருப்பி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே வாங்க அப்படின்னோடனே அப்ப சொல்லுவாரு, ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். திடீர்னு எனக்கு வந்து வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்கன்னு சொன்னோன்னா கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். நான் ஏதோ கோட்டை தாண்டிட்டனோ ஸ்டெப் இன் பண்ணிட்டனோன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு. இல்ல அப்படியெல்லாம் பண்ணல, யூ ஆர் டூயிங் கரெக்ட். அந்த கான்டெக்ட் பண்றப்ப அந்த ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஷாக்டு வந்துகிட்டே இருக்கும் எல்லா மூவிஸ்லயும். ஸோ நான் வந்து அந்த இவரு அந்த ஹியூபர்மேனோட இது பார்க்க முடிஞ்சதா? என்ன இல்லைங்க சார். அந்த ஹியூபர்மேன் இவரு இப்ப இவரோடது ஒரு 7 8 அனுப்பியிருந்தேன் நானு. அதுல பாருங்க, அவர் ஒரு நியூரோ சயின்டிஸ்ட், ஸ்டான்ஃபோர்ட்ல படிச்சவரு. ஸ்டான்ஃபோர்ட்லயே அவர் மெடிக்கல் PhD எல்லாம் அங்கேயே பண்ணவர். அவரு நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு.
அதை நீங்க படிங்க, உங்களுக்கு அது கேளுங்க, அந்த ஷார்ட்ஸை கேளுங்க. அது என்ன மாதிரி டவுட் வந்தாலும் இது பண்ணலாம். அதுல சில இது வந்து நாளைக்கு 1-2 நான் ப்ளே பண்றேன். ஷூர் சார். அதுல ஒரு ரொம்ப பிரமாதமா இருக்கும். நான் சிலது மட்டும் பிக் அண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். வி வில் ஆல்சோ வி வில் சி அது அது எதுக்காக நான் அனுப்புறேன் அப்படிங்கிறது நாளைக்கு நான் அதை ரன் பண்றப்போ பார்க்கலாம். நாளைக்கு நம்ம 2:30 to 3:30 வச்சுக்கலாம் இல்லைங்களா? யூஷுவல் டைம் இல்ல ஷூர் 3 சார். to 4 கண்டிப்பா. ரெகுலர் டைம் 2:30 to 3:30. வச்சுக்கலாம். வெரி குட். எனக்கு முக்கியமா என்ன வேணும் அப்படின்னா, இது இன்னைக்கு உள்ள கிளாஸை நம்ம ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டோமா? நான் சொன்னது புரிஞ்சுதா? த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாசிவ் வாய்ஸ், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நாட் மிக்சிங் இட் அப். கரெக்ட். அதை மிக்ஸ் பண்ணிட்டா ஆப்போசிட் ஆயிடும். அப்புறம் வந்து வேற ஒரு ரிசல்ட்டை கொடுத்துரும். இப்ப பாருங்களேன், ஐ சார் ஒரே நிமிஷம் அப்படியே கொஞ்சம் மேலே போங்களேன். சரி, ஓகே. ஐ வாஸ் ஷாக்ட். ஓகே, ஸோ ஐ வாஸ் ஷாக்ட் அப்படி வாஸ் ஷாக்டுன்னு வந்துட்டாலே அது பேசிவ் வாய்ஸ் தான். ஏன்னா ரைட். இப்ப ஆக்டிவ் வாய்ஸ்ல வாஸ் ஷாக்டுங்கிற ஒரு இதே வராது. வாஸ் ஷாக்கிங் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்காது. வெரி குட். ஆக்டிவ் அந்த 12ல இருக்கிறது வாஸ் ஷாக்கிங் இருக்கும். இதுதான் நான் சொல்ல வந்தேன். இதுதான் சொல்ல வந்தேன். வெரி குட். இது பாருங்களேன், ஐ வாஸ் ஷாக்டு. அருமையான இது பண்ணாரு பாருங்க. இதுதான் அந்த குழம்புன குட்டை தான் தெரியும்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த குழம்புற ஸ்டேஜ்ல இருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். இப்ப பாருங்க, ஐ வாஸ் ஷாக்டு, ஐ வாஸ் ஷாக்கிங். அருமையான கேள்வி. ஆப்போசிட் பாத்தீங்களா? ஆப்போசிட். நான் ஷாக் ஆனேன், நான் ஷாக் ஆகப்பட்டேன். நான் ஷாக் கொடுத்துட்டு இருக்கேன். நான் ஒரு ஆளுக்கு ஷாக் கொடுத்துட்டு இருந்தேன். ஐ வாஸ் ஷாக்கிங் ஹிம். இதுல ஷாக் அடிக்கிறது, ஷாக் ஆகிறது அவன். ஐ வாஸ் ஷாக்டு பை ஹிம் அப்படின்னா ஆப்போசிட். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இது ரெண்டுத்தையுமே கட் பண்ணுவாங்க. ஏன்னா அவனை தான் நம்ம டீல் பண்றோம். இப்படி போட்டுருவாங்க. ஐ வாஸ் ஷாக்டுன்னா ஷாக் ஆனது யாரு? ஐ வாஸ் ஷாக்டுன்னா ஷாக் ஆனது யாரு? நானு. ஐ வாஸ் ஷாக்கிங்னா ஷாக் ஆனது அந்த ஆளு. அருமையான கொஸ்டின், சூப்பரான கொஸ்டின், வெரி குட் கொஸ்டின். ஏன்னா இதேதான் இங்கேயும் வரப்போகுது. இங்க பாருங்க, அருமையா கேட்டார் பாருங்க. ஐ ஹவ் ஷாக்டு. இதுல ஷாக் ஆனது யாரு? ஐ தான். இல்ல, ஐ ஹவ் ஷாக்டு. ஷாக் ஆனது யாரு? ஐ ஹவ் ஷாக்ட் தி அதர் பர்சன். அதர் பர்சனை பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, ஒரு பீனை மட்டும் போடுறேன், எப்படி மாறுது பாருங்க. இப்பதான் வந்து கரெக்ட். நான் ஷாக் ஆயிட்டேன் இப்ப. சோ நீங்க மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் மாறி 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 யூஸ் பண்ணுவாங்க. அந்த கான்டெக்ட்ல ஈஸியா பிடிச்சிடலாம். மூவிஸ் பிடிக்குங்கிறவங்களுக்கு ஈஸியா லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிடலாம். கிரிக்கெட் பிடிக்குங்கிறவங்களுக்கு ஈஸியா கமெண்ட்ரி கேட்டுப்போம். ஏன்னா பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. யாருக்காவது டென்னிஸ் பிடிக்குது ஃபாலோ பண்றாங்கன்னா கேஷுவலா லேர்ன் பண்ணிடலாம். இப்போ ஆக்டிவ் பாசிவ் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பாசிவ்க்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த பிளேஸை மறைக்கவே முடியாது. ஏன்னா ஆப்ஜெக்ட் தெரியாம இங்க ஷாக்கிங் அப்படின்னு ஐ ஹேவ் பீன் இப்ப அப்படியே போடுவோம். அவ்வளவு. இப்ப பாருங்க, அந்த ஷாக்டுக்கு பதில் இப்படி போடுறேன். இப்படி போடுறேன். ஐ ஹவ் பீன் ஷாக்கிங். இப்ப எனக்கு சொல்லுங்க, இங்க ஷாக் ஆனது யாரு? someone. யாரோ ஒருத்தவங்க. இப்ப பாருங்க, இங்க ஷாக் ஆனது யாரு? me. நான் ஷாக் ஆயிட்டேன். shocked by him. I have been shocked. I have been shocked by him. I have shocked by him னு ஒரு இங்கிலீஷே அப்ப வராது. ஒரு இங்கிலீஷே I have shocked him. ரைட்? இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப அடிப்படையான ஒரு இது. நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நம்ம வந்து இந்த பாசிவ் வாய்ஸ் உள்ள போய் இன்டெப்தா போகணும். லாஸ்ட் ஒரு 30-40 மினிட்ஸ் உள்ள போயிட்டு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் என்ன எல்லாத்தையும் மாத்தினாதான் மீனிங் மாறாம இருக்கும். எல்லாத்தையும் மாத்தலைன்னா மீனிங் மாறிடும். இது பாருங்க எவ்வளவு பெரிய முரண் பாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல. எல்லாத்தையும் மாத்தினாதான் மாறாம இருக்கும். ஏதாவது மாத்தலைன்னாக்கா மாறிடும். சோ அது மட்டும் நம்ம பாத்துக்கணும். இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இப்ப பாருங்க, இதே இப்படி போடலாமா? இப்ப பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த லாஸ்ட் பாயிண்டா வச்சுக்கலாம். இதுக்கு தமிழ்ல சொல்லுங்களேன்.
ஐ வில் ஹவ் பீன் ஷாக்கிங் தமிழ். ஐ வில் ஹாவ் பீன் ஷாக்கிங். நான் எனக்கு ஓகே ஷாக் கொடுக்கப்பட்டு கொண்டு இல்ல, இன்னொரு வாட்டி. நான் 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 அதிர்ச்சி அதிர்ச்சி அடையப்பட்டிரு இல்ல இல்ல அடையறது இல்லையே. ஐ ஷாக்னா அதிர்ச்சி கொடுக்கறது இல்ல. கொடுக்கிறது. நான் அதிர்ச்சி அடைந்து கொண்டே இருந்தேன். நான் ஐ ஷாக்னாக்கா நான் அடையறது இல்ல, அதிர்ச்சி கொடுக்கிறேன். நான் அதிர்ச்சி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஓகே நான் இருப்பேன். நான் அதிர்ச்சி கொடுத்து கொண்டே இருப்பேன். நான் அதிர்ச்சி ஐ ஹவ் பீன் ஷாக்கிங். நான் அதிர்ச்சி கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ இது மாதிரி என்ன தொந்தரவு பண்ணா உனக்கு அதிர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நான். ஐ வில் ஹவ் பீன் ஷாக்கிங், ரைட்? ஐ வில் ஹவ் பீன் ஷாக்டுனா நான் அதிர்ச்சி கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தேன். இப்ப நீங்க அதிர்ச்சி அடையிறதுன்னே போறீங்க. வில் வருது இல்ல. ஓகே ஐ வில் ஹவ் பீன் ஷாக்டு பைக்கும் போடுங்க, நீங்க உங்களுக்கு வந்துடும். நான் அவனால் அதிர்ச்சி அடைய அதிர்ச்சி ஏன் அது பெர்ஃபெக்ட் தானே, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் தானே, நம்பர் 20 தானே அது. அங்க என்ன பண்ணா எழுதப்பட்டிருக்கும். அதிர்ச்சி அடையப்பட்டிருப்பேன். அவ்வளவுதான். அதிர்ச்சி அடையப்பட்டிருப்பேன், முடிச்சு போச்சு. அதிர்ச்சி அடையப்பட்டிருப்பேன். பார்த்தா கஷ்டம் மாதிரி தெரியுது. ஒன்ஸ் பிராக்டிஸ் ஆயிட்டுனா பழகிடும். அது நாவல்லாம் படிக்கிற பழக்கம் உள்ளவங்க ஃபிக்ஷன் பக்காவா எழுதுவாங்க. பாசிவ் வாய்ஸா அப்படி போட்டு கலக்குவார். நிறைய ரைட்டர்ஸ் ரொம்ப பாப்புலர் ஆகிறதுக்கு காரணம் பாசிவ் வாய்ஸ்ல. ஏன்னா பாசிவ் வாய்ஸ்ல நீங்க ஆப்ஜெக்டை மறைக்க முடியும். நான் சொல்லப்பட்டேன்னு கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு இதுல மூவி பாக்குற மாதிரி தான். யாரோ ஒருத்தவங்க அந்த சைட்ல கேமராவுக்கு அந்த சைட்ல இருந்து ஆளை காட்ட மாட்டாங்க. அவர் சொல்லுவாரு, ஆளை பார்த்துட்டு அதிர்ச்சி அடையணும். அதான் பாசிவ் வாய்ஸ். நான் சொன்னது புரியுதுங்க? ஒரு கேரக்டர் வந்து பார்த்துட்டு அதிர்ச்சி அடையும். கதவு திறப்பாங்க, நைட்டு 12 மணிக்கு கதவு தட்டுவாங்க. வந்து கதவு திறக்கிறப்ப இவங்களதான் காட்டுவாங்க, கதவு திறக்கிறவங்களதான் காட்டுவாங்க, ரைட்? அப்படியே ஒரு அதிர்ச்சி. யாரோ நினைச்சிட்டு கதவு திறப்பாங்க, வேற யாரோ வந்திருப்பாங்க, ரைட்? அதுதான் அந்த ஆப்ஜெக்ட். ஸோ அவள் அதிர்ச்சி அடைந்தாளுங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு உலகத்தோட மிகச்சிறிய அதை மட்டும் சொல்லிட்டு விட்டுறேன். ஒரு 2 minutes தான், நான் சொல்லி முடிச்சிடறேன். உலகத்தோட மிகச்சிறிய திகில் கதை எப்படின்னா, உலகின் கடைசி மனிதன் உட்கார்ந்திருந்தான், அந்த அறை கதவு தட்டப்பட்டது. உலகின் கடைசி மனிதன் ஒரு அறையில் உட்கார்ந்திருந்தான், அந்த அறை கதவு தட்டப்பட்டதுன்னு முடிப்பாங்க. ஒருத்தர் தான் இருக்காங்க உலகத்திலேயே, ஆனா யாரு கதவு தட்டுறா யாரு தெரியல. இது ஒரு த்ரில். ஐயோ வேற யாரோ வந்துட்டாங்க, ஏலியனோ யாரோ வந்துட்டாங்க, அந்த கதவு தட்ட. அந்த பாசிவ் வாய்ஸ் எங்க பயன்படுது பாத்தீங்களா? யாரு தட்டினான்னு நமக்கு தெரியாது. அப்ப பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? இந்த உலகின் மிக சிறிய கதையில பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்றது எப்படிங்கிறது இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இறந்து போன ரைட்டர் சுஜாதாவும் இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லாங் பேக். சின்ன வயசுல குமுதம் படிக்கிறப்ப இது அவர் சொன்னது ஞாபகம் வரும். சின்ன வயசுல அப்பயே எனக்கு 22 years, 1994ல அவர் வந்து குமுதத்துல 1 வருஷம் பொறுப்பாசிரியரா இருந்தார். அப்ப 21ஆம் விளிம்புன்னு சொல்லி ஒரு இது எழுதினார். அப்ப ஒரு எபிசோட்ல இது வரும், உலகின் கடைசி மனிதன் தனி அறையில் உட்கார்ந்திருந்தான், அந்த அறை கதவு தட்டப்பட்டது அப்படின்னு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். பாசிவ் வாய்ஸ் வச்சு நிறைய மேஜிக் பண்ணுவாங்க. பெரிய பெரிய ரைட்டர்ஸ் மேஜிக் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மொழியோட அழகு அதுலதான் தெரியும். ஐ வாஸ் ஆன்சர்ட், நான் பதிலளிக்கப்பட்டேன் அப்படின்னா யாரோ எனக்கு சொல்லிட்டாங்க. நம்ம சொல்றதுலேயே பாருங்க, தமிழ்ல எவ்வளவு அழகா இருக்குது. ஸோ பாசிவ் வாய்ஸ் அப்படி நம்ம ரசிச்சு பண்றப்ப ரொம்ப ரொம்ப நல்லா வந்துடும். ஷாக்குன்னா கொடுக்கிறது, அதிர்ச்சி கொடுக்கிறது. ஐ வாஸ் ஷாக்டுனா அதிர்ச்சி கொடுக்கப்பட்டேன். ஐ வாஸ் ஷாக்டு, நான் அதிர்ச்சி கொடுக்கப்பட்டேன். சோ அதிர்ச்சி அடைந்தேன்னு சொல்றதுக்கு பதில் கொடுக்கப்பட்டேன்னு சொல்றோம். நம்ம அதே வேர்பை மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா வரும். நாளைக்கு நம்ம 2:30க்கு மீட் பண்ணலாம். இதை ஒரு வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணலாம். இதுலயே நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து இது என்ன வாய்ஸ், இது என்ன இதுன்னு நீங்க சொல்லி இது பண்ற மாதிரி ஒரு 100 சென்டென்ஸ் நாளைக்கு பார்ப்போம். ஒரு 100 சென்டென்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி ஆக்டிவ் பாசிவ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி என்னங்கிறத
நீங்க பார்த்துட்டு அப்படியே சொல்ற மாதிரி பாத்துக்கலாம். நீங்க தமிழ்லயே நல்ல ஃப்ளூயண்டா வந்துடலாம் நமக்கு. ஏன்னா அந்த ஃப்ளூயன்சி வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா ஜோனுக்குள்ள போயிடும். நம்ம எகைன் மதர் டங்கால மட்டும்தான் நம்ம ஜோனுக்கே போக முடியும். நம்ம போக உள்ள முடியும். அந்த ஜோனுக்கு போறது அது. ஏன்னா அவ்வளவு 100% நமக்கு தெரிஞ்சிடும். இந்த கதவு தட்டப்பட்டதுங்கிறப்ப நமக்கு தெரியுது பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய படாது தெரியுது. எவ்வளவு பெரிய இங்கிலீஷாலையும் அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வர முடியாது. யாரோ தட்டுறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிடும். தெரிஞ்சிடும். எஸ். I'll see you tomorrow. Thank you very much. Thank you. Thank you, sir. தேங்க்யூ சார். ஹோம்ஒர்க் சார். ஹோம்ஒர்க் இவ்வளவு இதுதான் ஹோம்ஒர்க். இப்ப இதை படிச்சாலே ஆடியோ இதுதான் ஹோம்ஒர்க். Okay. இத படிச்சிடலாம் இல்லைங்களா? கேன் வி கோ? படிச்சிடலாம். ஒண்ணும் இல்ல, அதை அப்படியே படிச்சாலே போதும். ம்ஹும். என்ன தமிழ்ல படிச்சுட்டு தமிழ்ல சொல்லணும். சொல்லணும். ஓகே, அது ஷூர். தமிழ்ல இருக்காது. தமிழ்ல இங்க இருக்கு பாருங்க. நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இது எல்லாமே நம்ம லுக் அட் திஸ். லுக் அட் திஸ் கிளாஸ் 1 போனேன்னு போய் எவ்வளவு பண்ணிருக்கோம் பாருங்க. ஏகப்பட்டது பண்ணிருக்கோம். லுக் அட் திஸ். வருகிறான் வருகிறாள். இதுல பாசிவ்னு வரும் பாருங்க. பாத்தீங்களா? ஒரே வார்த்தையில பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? இதுல பாசிவ் இருக்கும். இதை நம்ம முன்னாடியே பண்ணிருக்கோம். ஒரே நிமிஷம். நீங்க இந்த ஃபுல் டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கு இல்லையா கையில? இருக்குங்க சார். நம்ம பாசிவ் வாய்ஸ் பண்ணலையா நம்ம? இல்லை சார், பண்ணணும். கண்டிப்பா பண்ணியிருக்கோம். பண்ணீங்கன்னா இருக்கும்போதே பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் இருக்கும்போதே பண்ணுவோம் நம்ம. ஓகே, டோன்ட் வரி. நீ உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப இது ஒரு பார்வை பாருங்க. பார்த்துடலாம் சார். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கட்டாயமா. ஏன்னா நிறைய வாட்டி பண்ணிருக்கோம் பாருங்க. கிளாஸ் 20ல திருப்பி ரிவைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? நிறைய பண்ணிருக்கோம். டோன்ட் வரி. நம்ம இதை போட்டு இப்ப குழப்பிக்க வேண்டியல. ஆனா இருக்கு, பாசிவ் வாய்ஸ் பண்ணிருக்கோம். தமிழ்ல எதுக்கு காட்ட வந்தேன்னா, தமிழ்ல எல்லாமே இருக்கும். நம்ம பேசுறது எல்லாமே இருக்கும். ஓகே, I'll see you tomorrow. நீங்க அந்த ஹோம்ஒர்க் மட்டும் குயிக்கா பண்ணுங்க. எனக்கு ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. ஒரே ஒரு நாள் கண்டிப்பா பண்ணிடலாம். பண்ணிக்கலாம். நாளைக்கு நம்ம ஒரு 100 சென்டென்ஸ் வாக் த்ரூ பண்ணலாம். ஷூர் சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி Have a மச். good day. Bye.